தேவன் எங்களுக்குள் தந்திருக்கிற நல்ல அந்யோன்யத்துக்காகவும் ஐக்கியத்துக்காகவும் ஆவியின் ஒருமைப்பாட்டுக்காகவும் தேவனை நான் துதிக்கிறேன். தேவனே மகிமைப்படுவராக. இந்த 2 நாட்களும் நாம் கிறிஸ்து இயேசுனுடைய அந்த மகிமையை பல்வேறு கோணங்களில் நாம் பார்க்குறோம். எவ்வளவாய் நாமும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். இவைகளெல்லாம் நம்ம இருதயத்தில் நாம் வைத்து நாம் அவைகளை தொடர்ந்து நாம் தியானிக்கவும் அவருடைய அடிச்சூடுகளை பின்பற்றவும் நாம் செய்வோம். இப்பொழுதும் என்னுடைய இருதயத்தில் உள்ள ஒரு சில வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். பாருங்களேன், இந்த வசனத்தில் என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. சத்துருக்கள் அப்படின்னு வாசிக்கிறோம், சபிக்கிறவர்கள் அப்படின்னு வாசிக்கிறோம், பகைக்கிறவர்கள் அப்படின்னு பார்க்கிறோம், நிந்திக்கிறவர்கள், துன்பப்படுத்துகிறவர்கள். ஒவ்வொன்றுத்துக்கும் ஆண்டவர் சொல்றாரு, அவர்களை சிநேகிங்க, அவர்களை ஆசீர்வதிங்க, அவர்களுக்கு நன்மை செய்யுங்க, அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. சொல்லலாம். இத தன்னுடைய வாழ்க்கையில 30 வருஷம், என்ன இது மலைப்பிரசங்கத்துல உண்டான வார்த்தை, 30 வருஷம் தன்னுடைய நாசரேத்தூரனுடைய ஜீவிதத்தில் அவர் அனுபவிச்சது, அவருடைய லைஃப்ல இருந்து பேசுறார். மலைப்பிரசங்கம் வார்த்தைகள் எல்லாம் அவருடைய 30 வருஷத்தினுடைய ஜீவன்ல இருந்து வந்ததுதான் அது. அதனாலதான் இன்னொரு இடத்துல சொன்னார் பாருங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 36வது வசனம். மத்தேயு 10:36. ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே. அப்ப அவர் நாசரேத்தூர்ல இருந்தது கிட்டத்தட்ட 30 வருஷம் தன்னுடைய சொந்த ஊர்ல இருந்தார். சொந்த ஊரார் மத்தியிலையும் அவருக்கு கனம் கிடையாது. எந்த தீர்க்கதரிசிக்கும் தன்னுடைய சொந்த ஊர்ல கனம் இல்லைன்னு அதையும் ஜீசஸ் தான் சொன்னார். அப்ப அந்த ஊர்ல அவருக்கு ஒரு கனம், மரியாதை, ஒரு அந்தஸ்து கிடையவே கிடையாது. அவருக்கு முத்திரை குத்துனது என்ன அப்படின்னா, மரியாளின் மகன், அவ்வளவுதான். ஊரார் மத்தியிலையும் அவருக்கு அவரை சத்ருவாய் பாவித்தவர்கள், அவரை நிந்தித்தவர்கள் 30 வருஷம் நாசரேத்தூர்ல இருந்தாங்க. அதை பார்க்கிலும் இங்க வாசிக்கிறோம், சங்கீதம் 69வது சங்கீதம், இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்க தரிசனமான ஒரு சங்கீதம். சங்கீதம் 69வது சங்கீதம். இதுல 8வது வசனத்துல வாசிக்கிறோம் பாருங்க. இந்த வார்த்தையை ஜீசஸ் மலைப்பிரசங்கத்தில் உங்கள் சத்துருக்களை சிநேகிங்கள் அப்படின்னு சொன்னார்னா, அது எங்கேருந்து சொன்னார் அப்படின்னா, அவருடைய வாழ்க்கையில கை கொண்டு சொன்ன வார்த்தை. 30 வருஷம் அவருக்கு மாம்சமானது. 8வது வசனத்தில் வாசிக்கிறோம், என் சகோதரருக்கு வேற்று மனுஷனும் என் தாயின் பிள்ளைகளுக்கு அந்நியனும் ஆனேன். 7வது வசனத்துல, பிதாவே உமது நிமித்தம் நிந்தையை சகித்தேன், வெட்கம் அவமானம் என் முகத்தை மூடிற்று. யோசிச்சு பாருங்களேன், 30 வருஷம் ஜீவியம். இன்னும் கூட வாசிக்கிறோம் 4வது வசனத்துல, நிமித்தம் இல்லாமல், அதாவது முகாந்திரமே இல்ல, காரணமே இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் என் தலைமயிரிலும் அதிகமாய் இருக்கிறார்கள், வீணாக எனக்கு சத்துருக்களாகி என்னை சங்கரிக்க வேண்டும் என்றிருக்கிறவர்கள் பலத்திருக்கிறார்கள், நான் எடுத்துக்கொள்ளாதே நான் கொடுக்க வேண்டியதாயிற்று. அப்ப அந்த நாசரேத்தூரனுடைய அந்த அவருடைய சொந்த குடும்பத்துல, விசேஷமாய் அந்த ஊரார் மத்தியிலும் அவருடைய வீட்டார் மத்தியிலும் அவர் எவ்வளவாய் காரணமே இல்லை, காரணம் இல்லாமல் அவர் என்ன செய்யப்பட்டார் அப்படின்னா பகைக்கப்பட்டார். அவர் வீணாக அவர்களுக்கு சத்துருக்கள் ஆனார்கள்.
நிந்தித்தார்கள். ஒரு வேற்று மனுஷனை போலவும் ஒரு அந்நியனை போலவும் அவர் நடத்தப்பட்டார். அது ஒரு நாள் ஜீவம் இல்லை. யோசிச்சு பாருங்களேன், 30 வருஷங்கிறது எவ்வளவு நீண்ட காலம். இப்பதான் நாம் இந்த 2 நாட்களா கேட்டுட்டு வரோம், எபிரேயர் 5:7 இல்லையா? எபிரேயர் 5:7 நமக்கு நேரம் நம்மளுடைய இருதயத்தில் எழுதப்பட்டிருக்கணும். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் கிட்டத்தட்ட அவருடைய வாழ்க்கையினுடைய நீண்ட பயணம் எங்க அப்படின்னா நாசரேத்தூர்ல, அவருடைய ஊரார் மத்தியில, அவருடைய வீட்டார் மத்தியில. பிதா அப்படி வச்சிருந்தார். அவருடைய சகோதரர்களை ரட்சிக்கப்படாத அவருடைய சகோதரர்கள் எல்லாம் பின்னால ரட்சிக்கப்பட்டார்களான்னு கேட்டால் எஸ், பின்னால ரட்சிக்கப்பட்டார்கள். அவருடைய மரித்து உயிர்த்து எழுந்த பிறகு அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். அவர்கள் ஆண்டவருக்கு ஊழியக்காரர்களா இருந்தார்கள், ரைட். ஆனால் ஜீசஸ் அங்க நாசரேத்தூர்ல இருக்கிற அந்த நாட்கள் வரைக்கும் அந்த சகோதரர்களை எப்படி வச்சிருந்தாருன்னா, அவர்கள் அவிசுவாசிகளை, இயேசு விசுவாசிக்கல, இயேசுவை அவர்கள் விசுவாசிக்கவில்லை அப்படின்னு யோவான் 7 வாசிக்கிறோம். அப்ப ஒரு அந்நியனை போலவும் ஒரு வேற்று மனுஷனை போலவும் நிந்திக்கிறதும் அவமானப்படுத்துறதும் சகிக்கிறது மத்தியில பிதா அந்த வீட்டாரை கொண்டு என்ன செய்தார் அப்படின்னா நசுக்க சித்தம் கொண்டார். பிதா அவரை நசுக்க சித்தம் கொண்டார். எவ்வளவாய் அவரை என்ன செஞ்சிருக்கணும், பகைச்சிருக்கணும், அவரை காரி துப்பியிருக்கலாம். எங்க வீட்டுக்கு ஒண்ணு பிறந்தது பாரு, மூத்தது, எங்க வீட்டுல ஒண்ணு மூத்தது பாரு, தலை காட்ட முடியல வெளியில, ஊர்ல உள்ளதெல்லாம் என்னென்னமோ பேசுறாங்க, எங்க வீட்டுக்கு வந்து பிறந்தது பார் அப்படின்னு இந்த பிறப்பின் வர்த்தமானத்தை குறித்தே இயேசுவை ஒரு அந்நியனை போலவும் வேண்டா வெறுப்பா அவரை அவ்வளவாய் அவர் நிந்திக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு புறக்கணிக்கப்பட்டிருந்த மத்தியில் என்ன செய்யல அப்படின்னா, இந்த வார்த்தையை நாம் எடுத்துக்கொள்வோம். இன்னைக்கு சங்கீதம் 41 சங்கீதம் 41 சங்கீதம் 11 வசனம். சங்கீதம் 41:11. இந்த வசனத்தை ஜீசஸ் நாசரேத்தூனுடைய ஜபாலயத்துல எத்தனையோ தடவை சங்கீத புஸ்தகத்தை வாசிச்சிருப்பார். ஜபாலயத்தில் அவருக்கு அந்த புஸ்தக சுருள் கொடுக்கப்பட்டிருக்கும், சங்கீத புஸ்தக சுருள் கொடுக்கப்பட்டிருக்கும் பொழுது அவர் வழக்கமா அவர் எழுந்து வாசிக்கிறவர். அன்னைக்கு இந்த சங்கீத புஸ்தகத்து 41வது சங்கீதத்துல இந்த வசனத்தை அவர் எத்தனை தடவை வாசிச்சிருக்க முடியும்? தாவீதினுடைய சங்கீதத்தை. அதுல 11வது வசனத்தை பாருங்களேன். என் சத்ரு என்மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என்மேல் பிரியமா இருக்கிறீர் என்று அறிவேன் சொல்லிட்டு சங்கீதக்காரன் தாவீது எழுதியிருக்கிறார். அது அவரு என்ன ஸ்பிரிட்ல அவர் எழுதியிருப்பார் அப்படின்னா, எழுத்தின்படியாகவே தாவீது எப்படி ஜெபம் பண்ணிருப்பார், கர்த்தாவே என்னை சூழ்ந்திருக்கிறதான என்ன சத்துருக்கள் என்னை ஜெயம் கொள்ளாததினால், என்னை மேற்கொள்ளாததினால் நீர் என் மேல் பிரியமா இருக்கிறேன் என்று அறிவேன்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டான். அது உண்மை. தாவீதுக்கு பழைய ஏற்பாட்டுல வாழ்ந்த தாவீதுக்கு உண்மை அது. இயேசு கிறிஸ்து இந்த சங்கீதத்தை வாசிச்சு அதுல இருந்து என்னத்தை எடுத்திருந்திருப்பார் அப்படின்னா, அது எப்படி அவர் எப்படி விளங்கி இருப்பார், அவர் எப்படி எடுத்துக்கொண்டிருப்பாருங்கிறத இப்ப நமக்கு ஆவியானவர் சொல்றாரு பாருங்க. இந்த வசனத்தை எப்படி இயேசு எடுத்திருப்பாருன்னா 11ஆம் வசனத்தில், என் சத்ருவாகிய பிசாசானவன், என் சத்ருவாகிய என் பிசாசானவன் என்மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என்மேல் பிரியமாய் இருக்கிறீர் என்று அறிவேன். எஸ், நமக்கே அநேக சமயத்துல நமக்கே ஒரு பிதாவே இயேசுவே நீங்க என் மேல பிரியமா இருக்கிறீங்கன்னு நான் எப்படி அறிவேன்? எஸ், ஐ எம் வெல் பிளீஸ்ட், ஐ எம் வெல் பிளீஸ்ட். நான் நீர் என் நேசகுமாரன். ஒரு சத்தம் ஒண்ணு வந்துச்சுல, 30 ஆண்டுகள் முடித்து, நாசரேத்தூருடைய 30 ஆண்டுகள் முடித்து அவர் ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது பரத்திலிருந்து ஒரு சத்தம் வருது, ஐ எம் வெல் பிளீஸ், நான் உன்னிடத்தில் பிரியமாய் இருக்கிறேன், நீ என் நேசகுமாரன், உன்னிடத்தில் பிரியமாய் இருக்கிறேன். அப்படியே அந்த சத்தம் வெளியரங்கமா வர்றதுக்கு முன்னதாகவே நாசரேத்தூர்ல 30 வருஷம் இந்த சத்தத்தை நான் உனக்கு பிரியமா இருக்கணும், பிதாவே உண்மை நான் பிரியமா இருக்கணும், நான் உனக்கு பிரியமா இருக்கணும். நான் எப்படி அவர் அறிந்து கொண்டிருந்திருப்பார்? பிதாவாகிய தேவன் என் பிதா என் மேல பிரியமாய் இருக்கிறார் என்று அவர் எப்படி அறிந்திருந்திருப்பார் அப்படின்னா, இந்த வசனத்தை இன்னொரு மாதிரி வாசிக்கலாம்.
என் மாம்சம் என் மேல் ஜெயம் கொள்ளாததினால். ஒன்னு எப்படி எடுக்கணும் இந்த வசனத்தை? ஏசு எப்படி இந்த வசனத்தை எடுத்திருந்திருப்பார்? என் சத்துருவாகிய பிசாசானவன் என் மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என் மேல் பிரியமாயிருக்கிறீர் என்று அறிவேன். ஒண்ணு. வேற மாதிரி இந்த வசனத்தை இயேசு எப்படி எடுத்திருந்திருப்பார்? என் மாம்சம் என் மேல் ஜெயம் கொள்ளாதினால், என்னுடைய விருப்பம், என் சுயசித்தம், என்னுடைய விருப்பம், என்னுடைய ஆசை, என்னுடைய இச்சை, என்னுடைய சித்தம், என்னுடைய மாம்சம் என் மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என் மேல் பிரியமாய் இருக்கிறீர் என்று என்ன செய்வேன்? நான் அறிவேன். அப்ப இந்த வசனத்தை ஜீசஸ் அதை பார்த்து வெளிச்சம் பெற்ற நாட்கள்ல, அப்ப யார் ஜெயிச்சுட்டு போட்டோம்? என் சகோதரர்கள் என் மேல ஏறி போட்டோம், என் சகோதரர்கள் என் தலை மேல ஏறி போட்டோம், என் தலையின் மேலேயே என் சகோதரர்கள் ஏறி போட்டோம். நான் நசுக்கப்படட்டும், நான் நிந்திக்கப்படட்டும், நான் புறக்கணிக்கப்படட்டும், நான் கேவலமா எண்ணப்படட்டும், நான் அவமானத்தை சகிச்சுக்கிட்டோம், எனக்கு காரியம் இல்லை. என் மாம்சம் என்ன செஞ்சிடக்கூடாது? என் மாம்சம் என்னை ஜெயிச்சிடக்கூடாது. என் சுயசித்தம், என்னுடைய அது என்ன மாம்சம் அப்படின்னா, பதிலுக்கு பதில் வாங்குறது, பேச்சுக்கு பேச்சு கொடுக்கறது, சரிக்கு சரி நிக்கிறது. அந்த இடத்துலதான் ஜீசஸ் என்ன செஞ்சிருப்பார் அப்படின்னா, எபிரேயர் 5:7, தாப்பனே இன்னைக்கு முடிச்சிட்டேன், இன்னைக்கு என்னுடைய வீட்டுல காலையில வேலை ஸ்தலத்திலிருந்து நான் கிளம்புறதுக்கு முன்னால, என்னுடைய கார்பெண்டர் ஷாப்புக்கு போறதுக்கு முன்னால, என்னுடைய எல்லா நெருக்கத்திலும் என்னோட கூட இருந்துட்டீங்க. பிரைஸ் தி லார்ட். நான் வேலை ஸ்தலத்துக்கு போயிட்டேன், அங்க உண்டான போராட்டங்கள்னு வச்சுங்க. இப்ப அடுத்தது ஈவினிங் வரணும். இப்ப நமக்கா இருந்தா எப்படி இருக்கும்? இந்த வீட்டுக்கு போகணுமான்னு இருக்கும். இந்த வீட்டுக்கு திரும்ப போகணுமா அப்படின்னா ஜீசஸ் என்ன செஞ்சிருப்பார்? திரும்ப வந்திருந்திருப்பார். எந்த சூழ்நிலையில யார் மூலமா எப்படி எல்லாம் வந்துச்சுன்னு தெரியல. பிதாவே எனக்கு கிருபை கொடுத்துருங்க, ஆவிக்குரிய மரணம் சம்பவிச்சிடக்கூடாது, பதிலுக்கு பதில் பேசிடக்கூடாது, சரிக்கு சரி செஞ்சு பேசிடக்கூடாது, என் கூக்குரல் இட்டக்கூடாது, என் சத்தத்தை உயர்த்திடக்கூடாது, என் சத்தத்தை வீட்டுல உயர்த்திடக்கூடாது, வீதியில உயர்த்திடக்கூடாது, கார்பெண்டரி ஷாப்ல சத்தத்தை உயர்த்திடக்கூடாது, அநியாயம் பண்ணாலும் சரி, ஏமாத்தினாலும் சரி, என் சத்தத்தை நான் உயர்த்தக்கூடாது, கூக்குரல் போடக்கூடாது, வாக்குவாதம் பண்ணக்கூடாது, சரிக்கு சரி பேசக்கூடாதுங்கிறதுக்கு இங்க நின்று ஜெயம் கொண்டுட்டு அந்த ராத்திரில போய் என்ன செஞ்சிருப்பாருன்னா, பலத்த சத்தம். எங்க பலத்த சத்தம் அப்படின்னா, பிதாவுனுடைய சமூகத்துல பலத்த சத்தம். எனக்கு கிருபையை கொடுத்துருங்க, இன்னைக்கு முடிச்சிட்டேன், உங்களுடைய கிருபையினால் இன்னைக்கு நான் முடிச்சிட்டேன், மாம்சம் மேற்கொள்ளாதபடிக்கு எனக்கு உங்களுடைய கிருபை தாங்கிடுச்சு, ஸ்தோத்திரம். சகோதரர்களான ஏறி போனாங்க, என் ஊரார் ஏறி போனாங்க, மனுஷர்கள் ஏறி போனாங்க, அது காரியம் கிடையாது, அவங்க ஜெயிச்சுட்டு போட்டோம். என் மாம்சம் இன்னைக்கு மேற்கொள்ளாதபடிக்கு என்ன நீங்க காவந்து பண்ணீங்களே, நன்றி நன்றி நன்றின்னு இருந்திருப்பார். பொழுது விடிஞ்சவன காலையில முடிஞ்சு போச்சு, நேத்துக்காக நேத்தோட முடிஞ்சு போச்சு. இப்ப ஏர்லி மார்னிங் காலையில எழுந்திரிச்சு போய் எனக்கு கிருபையை கொடுத்துருங்க, எனக்கு பலனை கொடுத்துருங்க, இன்னைக்கு ஆவிக்குரிய ஒரு மரணம் சம்பவிச்சிடக்கூடாது, என் மாம்சம் மேற்கொள்ளக்கூடாது, பிசாசானோட என்னை மேற்கொள்ளக்கூடாது. இப்படிதான் ஒவ்வொரு நாளும் எவ்வளவு வருஷம்? நீண்ட 30 வருஷம். பிரைஸ் தி லார்ட். இந்த வாழ்க்கைக்கு நாம் என்ன சொல்லுவோம்? இந்த வாழ்க்கை தான், இந்த இடத்துலதான் நாம் இயேசுவை நாம் என்ன செய்யறோம்? நான் அடிச்சூரை பின்பற்றுறோம். நம்மை போல் எல்லா வகையிலும் சோதிக்கப்பட்டவர், 30 வருஷம் நாசரேத்தூர்ல நொறுக்கப்பட்டவர், பகைக்கப்பட்டவர். ஆனால் பிசாசானவனும் இயேசுவை மேற்கொள்ள முடியல, மாம்சமும் இயேசுவை என்ன செய்யல? மேற்கொள்ளல. தேவனுடைய கிருபையினால், பலத்தால் அவர் இடைகட்டப்பட்டார். அருமையானவர்களே, இந்த இயேசுவை தான் நம்ம என்ன செய்யறோம்? இப்படி முடிச்சுட்டு வெளியில வந்தவர் தான். ஒரு சத்துருக்கள், ஒரு கூட்டம் எங்க அப்படின்னா நாசரேத்தூரில் சொந்த வீட்டுல. அதை முடிஞ்சு வெளியில வந்தார். வெளியில வந்தா மினிஸ்ட்ரியில அண்ணா, காய்பா, பரிசேயர்கள், சதுசேயர்கள், நியாயசாஸ்திரிகள் ஒரு குரூப், வெளியில யூதர்கள் ஒரு குரூப். சரி, இன்னொரு குரூப் எங்கன்னு பார்த்தா, தன்னுடைய 12 சீஷர்களுக்குள்ளாரே ஒரு மனுஷன் சத்ருவா தன் குதிங்காலை தூங்கிறான் இருக்கு. 30 வருஷம் நாசரேத்தூர்ல
அவரை சத்துருக்கள் அவரை நெருக்கினார்கள். 3 வருஷம் ஊழியத்துல ரிலிஜியஸ் பீப்புள், ஆவிக்கு மத சம்பந்தப்பட்டவர்கள், அவர்கள் எல்லாம் இயேசுவை நெருக்கினார்கள். 12 சீஷர்களை வச்சிருந்தார், அப்போஸ்தலர்களை. அவருக்குள்ளே ஒரு மனுஷன் என்னவா இருக்கிறான் அப்படின்னா சத்துருவா இருக்கான். எல்லா இடத்தையும் ஜீசஸ் என்ன செய்தார் அப்படின்னா இந்த வார்த்தை தான், 41:11. என் சத்ரு யாரு? யூதர்கள் கிடையாது. அண்ணா ஜெயிச்சுட்டு போட்டோம், காய்பா ஜெயிச்சுட்டு போட்டோம், பிலாத்து ஏரோது ஜெயிச்சுட்டு போட்டோம், பரிசேயர்கள் ஜெயிச்சுட்டு போட்டோம், யாருனாலும் ஜெயிச்சுட்டு போட்டோம், என்னை காட்டி கொடுக்கிற யூதாஸ் ஜெயிச்சுட்டு போட்டோம், நாசரேத்தூர்ல ஜனங்கள் எல்லாம் ஜெயிச்சுட்டு போட்டோம். யார் ஜெயிக்க கூடாது சொல்லுங்க? மாம்சம் என்ன செஞ்சிடக்கூடாது? என்ன ஜெயிச்சிடக்கூடாது. பிசாசானவன் ஜெயிச்சிடக்கூடாது. இதுலதான் அப்ப அந்த சத்துருக்கள் அவர்களெல்லாம் நேசிக்கப்பட வேண்டியவர்கள், அவர்களுக்கெல்லாம் நன்மை செய்யணும், அவர்களெல்லாம் சிநேகிக்கணும். அவர்களெல்லாம் ஒரு 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 3 வசனத்தை மட்டும் நான் காண்பிக்கிறேன், உங்களுக்கு நேரம் கரெக்டா இருக்கும். நீதிமொழிகளின் புஸ்தகம் இந்த சத்ருவை சிநேகிக்கிறதில் இந்த ஒரு மூன்று ஸ்டெப் அதுல இருக்கு. ஜீசஸ் 3த்தையுமே அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா, இந்த வார்த்தைகள் எல்லாம் ஜீசஸ் பார்த்த வசனங்கள் தான், அதெல்லாம் கை கொண்ட வசனங்கள். நீதிமொழிகளின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 24 முதல்ல 29வது வசனம். அவன் எனக்கு செய்த பிரகாரம் நானும் அவனுக்கு செய்வேன், அவன் செய்த செய்கைக்கு தக்கதாக நானும் அவனுக்கு சரி கட்டுவேன் என்று நீ சொல்லாதே. டிட் ஃபார் டேட், வெஞ்சன்ஸ். இது நாசரேத்தூர்லயும் கிடையாது, அவருடைய ஊழிய பாதையிலும் கிடையாது. அவன் எனக்கு செஞ்ச பிரகாரம் நானும் செய்வேன். அருமையானவர்களே, நீ என்னை அவமானப்படுத்தினியா, என்ன நீங்க அசிங்கப்படுத்தினியா, என்னை அவமானப்படுத்தின, என்னை அசிங்கப்படுத்தின, என்னை சிறுமப்படுத்தின, என்ன நிந்திச்ச, நீ எனக்கு தீங்கு செஞ்ச, ஓகே நான் சரிக்கு சரி செய்வேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லயே நம்ம அவுட்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே அவுட். ஜீசஸ் இதை 30 ஆண்டுகள் என்ன செய்தார் அப்படின்னா 30 ஆண்டுகள் நாசரேத்தூர்ல கை கொண்டது. அவருடைய பாருங்களேன் 29 அப்படியே நாசரேத்தூர் லைஃப் யோசிச்சு பாருங்க. அவருடைய வீட்டார், அவருடைய உடன் பிறந்த அவர் தாயின் மகனுக்கு பிறந்த அந்த பிள்ளைகள், அவர்கள் செய்த பிரகாரம், அவர்கள் செய்க்கு தக்கதாக இயேசு கிறிஸ்து சரி கட்டியிருக்காரான்னு கேட்டா சரி கட்டல. அதான் ஜீசஸ்னுடைய ஃபுட் ஸ்டெப். ஓகே ஆண்டவரே, நான் நன்மையால் நான் சரி கட்டட்டும், நன்மையினால நான் சரி கட்டட்டும். சரிக்கு சரி. குடும்பத்திலே சிலர்லாம் வந்து சரிக்கு சரி கட்டுறதெல்லாம் இருக்கு. உறவு முறைகள்ல சரிக்கு சரி கட்டுறது இருக்கு. டிட் ஃபார் டேட், பதிலுக்கு பதில் செய்யறது. வேலை ஸ்தலத்துல டிட் ஃபார் டேட் போடுறது. ஸ்கூல்ல பிள்ளைகள், காலேஜ்ல ஒருத்தவங்க செய்த செய்க்கு தக்கதாக நான் சரி கட்டுவேன்னு சொல்லாதீங்க. அப்படின்னா சத்ருவ ஸ்நேகிக்கிற இடத்துக்குலாம் வர முடியாது. பின்னாட்கள்ல ஜீசஸ் தன்னுடைய மினிஸ்ட்ரியில நமக்கு யாருக்குமே தெரியும், சமாரியர்கள் அவருடைய கிராமத்துல ஏற்றுக்கொள்ளலன்னு சொன்ன உடனே யோவானும் யாக்கோபு என்ன செய்தார்கள் சொன்னாங்க? என்ன செஞ்சாங்க? வானத்திலிருந்து என்ன செய்யணும்? எங்களை ஏத்துக்கொள்ளல, எங்களை நீங்க ரிசீவ் பண்ணலன்னு சொன்ன உடனே என்ன ஸ்பிரிட் வருது பாரு. எங்களை அவமானப்படுத்தி எங்களை ஏத்துக்கொள்ளாம எங்களை வெளியில போக சொல்லி வானத்திலிருந்து என்ன செய்வேன்? அக்கினியா இருக்கணும்னு. ஜீசஸ் என்ன செஞ்சார்? அப்ப நீங்கள் இன்ன ஆவி உடையவர்கள் என்று என்ன செய்தார்? அதட்டினார். இன்ன ஆவி உடையவர்கள் நீ அறியீர்களா? அதட்டினார். இயேசு ஒரு காலம் சரிக்கு செய்யாதவர். பின் நாட்கள்ல அதே சமாரியாவுக்கு பின்னால அவன் வானத்திலிருந்து அக்கினி வந்து அழிஞ்சிருந்ததுன்னா அந்த சமாரியா என்ன இருக்கும்? பின் நாட்கள் நான் அப்போஸ்தலர் நடவடிக்கையில வாசிக்கிறோம். பிலிப் எங்க போனார்? சமாரியாவுக்கு ஒரு சுவிசேஷனாய் போய் பெரிய அற்புதம் அடையாளம் நடந்தது. தேவன் அந்த இடத்துல எல்லாம் என்ன செய்யல அப்படின்னா சரிக்கு சரி கட்டல. இந்த ஸ்பிரிட் நம்மள்ட்ட இருந்து எடுத்துடணும். இயேசுனுடைய ஸ்பிரிட் கிடையாது. ஓகே, அது ஸ்டெப் நம்பர் 1. அடுத்தது பாருங்க, அதே 24ஆம் அதிகாரத்தில் 17வது வசனத்தில் அடுத்த ஸ்டேஜ் பாருங்க. சிலர் என்ன செய்வாங்க மாட்டேன்னா சரிக்கு சரி கட்ட மாட்டாங்க. என்ன கவனிக்கிறீங்களா? சிலர்லாம் இருக்காங்க, நான் உனக்கு சரிக்கு சரி கட்ட மாட்டேன், எல்லாம் மேல ஒருத்தர் இருக்கார், எல்லாம் பார்த்துக்குவார், டீல் பண்ணிக்குவார். எப்படி? மேல ஒருத்தர் இருக்கார், நான் தான் சரி கட்ட மாட்டேன்,
கர்த்தர் உன்னை டீல் பண்ணி விட்டுருவாரு. போடா போ போ போ, இவர் பெரிய லார்டு, இவர் என்ன பண்றாரு அப்படின்னா போ போ போ. இந்த ஆவி நல்ல மோசமான கேடுகட்ட ஆவி. இப்படிப்பட்ட ஸ்பிரிட்ல சரி கட்ட மாட்டாங்க. ஆனா இருதயத்துக்குள்ளர போ போ அப்படின்னு சொல்லுகிற சூழ்நிலையில வரும் பொழுது, இப்ப பாருங்களேன் 17வது வசனத்துல, அந்த சத்துரு விழும் பொழுது சந்தோஷப்படாதே, அவன் இடரும் பொழுது அவன் இருதயம் என்ன செய்யாது இருப்பதாக. அப்ப சத்துரு விழும் பொழுது ஒரு மனுஷன் களி கூறுறான்னு வச்சுங்க, அப்ப அவன் இருதயத்துல என்ன இருக்கு? அப்ப என்ன இருக்கு? அப்ப பகை இருக்குன்னு அர்த்தம். இருதயத்துல ஒரு சந்தோஷம். என்ன நீ எனக்கு தீங்கு செஞ்சல்ல, இப்ப நடக்குது பாத்தியா, உனக்கு வியாதி வந்துருச்சு பாத்தியா, உன் வீட்டுல டெத்து நடந்துருச்சு பாத்தியா, உனக்கு ஒரு இழப்பு நடந்துருச்சு பாத்தியா, உன்னுடைய பொண்ணு இப்படி தவறா போயிட்டா பாத்தியா, உன் பையன் இப்படி தவறா போயிட்டான் பாத்தியா, இப்படி நடந்துச்சு பாத்தியா, இப்படி நடந்துச்சு பாத்தியா, இப்படி நடந்துச்சு பார்த்தான்னு சொல்லிட்டு இருதயத்துக்குள் என்ன செய்யறது? ஒரு விதமான சந்தோஷம். அருமையானவர்களே, இன்னும் அந்த இடத்துக்கு நம்ம வரல. இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவி அப்படி அல்ல. அவர் பழிக்கு சரிக்கு சரி வாங்கும்ல. சத்துரு விழும் பொழுது என்னவும் செய்யல, அவர் கலிகூறாது இருந்தார். ஃபார் எக்ஸாம்பிள் லூக்கா 21:19 தான் வாசிக்கிறோம். லூக்கா 19 பாருங்க, அந்த வார்த்தையை காண்பிக்கிறேன். இயேசுனுடைய ஆவி பாருங்க, லூக்கா புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 41 வசனம். லூக்கா 19:41, அவர் எருசலேம் நகரத்திற்கு சமீபமாய் வந்தபோது அந்த எருசலேம் நகரத்தை பார்த்து அதற்காக என்ன செய்தார்? கண்ணீர் விட்டு அழுதார். அதாவது உன்னை நான் எவ்வளவோ சேர்த்து கொள்ளணும்னு உன்னை நான் பார்த்தேன், உன்னை நான் எவ்வளவோ சேர்த்து கொள்ளணும்னு நான் பார்த்தேன், எருசலேமே உன்னை நான் சேர்த்து கொள்ளணும்னு பார்த்தேன். ஆனா நீ என்ன கிட்ட, நீனு என்ன எல்லாம் தட்டிட்ட, என்னை நீ ஏற்றுக்கொள்ளல. இதோ இப்பயே நான் உன்னை பாக்குறேன். உன்னுடைய என்ன வருது பாருங்க, 43ஆம் வசனம். உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னிலும் உள்ள பிள்ளைகளை தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் உள்ள ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடிக்கு செய்யும் நாட்கள் உனக்கு வரும் அப்படிங்கிறத பார்த்துட்டு, அந்த எருசலேம் நகரத்துக்கு நடக்கக்கூடியதான இந்த தீங்க பார்த்துட்டு ஜீசஸ் என்ன செய்தார் சொல்லுங்க? அதாவது என்னை ஏற்றுக்கொள்ளல, என்னை நீ சிலுவையில் அறைய போற, என்னை புறக்கணிக்கிற, பாளையத்துக்கு புறம்பா இந்த குற்றவாளிகள் ஒருவனா என்னை சிலுவையில் என்ன அறைய போற இல்ல, இந்த வராம்பர் ஒருத்தன் உன்னை எல்லாம் நாசமாக்கி உன்னை ஒரு கல்லின் மேல் கல்லிராதபடிக்கு. அதுல இயேசு என்ன செய்யல அப்படின்னா, அவர் களி கூறல. அவர் எருசலேம் நகரத்தை பார்த்து என்ன செய்தார்னா கண்ணீர் விட்டு அழுதார். அருமையானவர்களே, இயேசுனுடைய ஆவிதான் ஆவி. தன்னை சிலுவையில் அறைய போகிற, தன்னை புறக்கணிக்கிற, தன்னை குற்றவாளியாய் பாளையத்துக்கு புறம்பாக்கி போட போகிறதான அந்த நகரத்தை பார்த்து, அந்த யூதர்களை பார்த்து அவருடைய நடக்க போறதான தீங்கை பார்த்த மாத்திரத்தில், இயேசுவே இன்னும் உம்முடைய தூரத்துக்கு நான் இன்னும் எவ்வளவு செல்லணும், நான் பேசிடுறோம், எவ்வளவாய் அந்த ஆவியில நான் வரணும் அப்படிங்கிறது இன்னும் எவ்வளவு மைல் இருக்கு. இயேசுவே அந்த ஆவிக்குள்ளார என்னை எங்களை கொண்டு போங்க, உம்முடைய ஜீவனுக்கு நேரம் எங்களை கொண்டு போங்க, இதுல நாங்க பங்கு பெறட்டும். சரிக்கு சரி செய்யாமல் இருக்கலாம், ஓகே. ஆனால் ஒருத்தன் விழும் பொழுது, அவனுடைய இடரும் பொழுது, அவனுடைய குடும்பம் மற்ற காரியங்கள் இடரும் பொழுது அதை குறித்து என்ன செய்யறது? நாம் சந்தோஷிப்பிக்கிறது. அதையும் தாண்டி கடைசியா இன்னொரு ஸ்டெப், ஜீசஸ் எந்த அளவுக்கு போனார் பாருங்க. நீதிமொழிகளின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம், 2 அதிகாரத்திலே அடுத்தடுத்து ஆவியானவர் எழுதி வச்சிருக்காரு பாருங்க. நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 25, 21, 22. உன் சத்ரு பசியாய் இருந்தால் அவனுக்கு புசிக்க ஆகாரம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் குடிக்க தண்ணீர் கொடு, அதனால் நீ அவன் தலையின் மேல் எரிகிற அன்பின் அக்கினி தழல்களை குவிப்பாய், கர்த்தர் உனக்கு பலனளிப்பார். பிரைஸ் தி லார்ட். என்ன எரிகிற அக்கினி?
அன்பின் அன்பின் அக்கினி தழல்களை குவிப்பாய். நன்மையே அப்படியே அவனுடைய இருதயத்தினுடைய கடினத்தனம் எல்லாம் உருகணும். அப்படியே யோசேப்பினுடைய சகோதரர்கள் அவனை பகைத்து அவனை விற்று போட்டு அவனை அந்த அளவுக்கு பண்ணாங்க. ஆனால் அவன் பிரைம் மினிஸ்டரா உட்கார்ந்து இருக்கிறப்ப அவனுடைய சகோதரர்கள் அவன் இடத்துல வரும் பொழுது அவனுடைய தலையின் மேல் என்ன குவித்தான் சொல்லுங்க? அன்பின் அக்கினி தலையில அவன் குவிச்சான். நன்மை செய்தான். செய்த நன்மைக்கு செய்த தீமைக்கு பதில் நன்மை செய்தான். அப்ப இயேசு எவ்வளவு அதிகம். தன்னை காட்டி கொடுத்த, திருடனாயிருந்த, பிசாசா இருந்த, பிசாசு உள்ளரை புகுந்த, காட்டி கொடுத்த அந்த துரோகியை அந்த கடைசி டைம்ல அவனுடைய அந்த ராபோஜனத்துல அவனை உட்கார வச்சு அவனுடைய கால கழுவி தன்னை, அதான் அவர் ஒரு சத்ருவாய் பாவிக்கல. யூதாஸ், நீ எனக்கு சிநேகிதன், நீ எனக்கு சிநேகிதன், நான் உன்னை சத்ருவா பாவிக்கல. என்னோட சத்ரு யாருன்னு எனக்கு தெரியும். என்னுடைய சத்ரு என் மாம்சங்கிறது தெரியும், சத்ரு பிசாசுன்னு தெரியுமே தவிர நீ என்னுடைய சத்ரு கிடையாது. நான் உன்னை சிநேகிக்கிறேன். மனம் திரும்பிடு, உன் காலை கழுவுறேன். அவனுக்கு புசிக்க கொடுத்து, அப்பத்தை கொடுத்து, அவனுக்கு திராட்சரசத்தை கொடுத்து, அவன் காலை கழுவி அவன் தலையில் அன்பின் அக்கினி தலையில என்ன செஞ்சாரு? குவிச்சு மனம் திரும்பிடு அப்படின்னார். அப்படியே போனா திரும்ப கெத்செமனே தோட்டத்துக்குள்ள வரும் பொழுதும் நன்றி கெட்ட துரோகி அப்படின்னா சொன்னாரு. எப்படி சொன்னார்? மை ஃப்ரெண்ட் அப்படின்னார். பிரைஸ் தி லார்ட். அதான் லாஸ்ட் என்கவுண்டர். யூதாஸ பார்க்க போறதான கடைசி சந்தர்ப்பம். பிதாவே என்னை அபிஷேகிச்சிருங்க. கடைசியா ஒரு முறை அவனை நான் உளமாற உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவனை சிநேகிதனேன்னு சொல்லிட்டான். அருமையானவர்களே, சரிக்கு சரி ஒரு ஸ்டேஜ், அதையும் தாண்டி சரிக்கு சரி செய்யாம இருப்போம். ஆனா இருதயத்துக்குள்ள அடுத்தவருடைய வீழ்ச்சியில் நாம் சந்தோஷப்படுவோம். ஜீசஸ் சரிக்கு சரி செய்யாதவர், சத்துரு விழும் பொழுது என்ன செய்யாதவர்? களி கூறாதவர். அதே போல அதையும் தாண்டி நாசரேத்தூர்ல எவ்வளவு பேருக்கு நன்மை செய்திருப்பார். தான் சம்பாதிச்சுட்டு 30 வருஷம் தச்ச ஆசாரியா இருந்து சம்பாதிச்சுட்டு வந்து தன்னை நிந்தித்த, தன்னை வேற்று மனுஷனாய் பாவித்த எல்லா உடன்பிறப்புகளுக்கும் கொண்டு வந்து அவர் தான் என்ன செஞ்சாருன்னா உழைச்சு கொண்டு வந்து போட்டார். பெரிய ஆளு, மூத்த ஆள் சம்பாதிச்சு கொண்டு வந்து கொட்டுறதுதான் இங்க வீட்டுல. எல்லாம் இவங்க தின்னுபிட்டே என்ன பேசுவாங்க அப்படின்னா எல்லாம் எதிர்த்து பேசுவாங்க, ஏளனம் பண்ணுவாங்க, நகைப்பாங்க, பகைப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. பிதாவே இவருடைய நான் நேசிக்க எனக்கு உதவி செய்யுங்க, அன்பில் நிலைத்திருக்க உதவி செய்யுங்க. எஸ், நன்மையால் நிறைந்திருந்தார். அருமையானவர்களே, இந்த இயேசுவை நாம் என்ன செய்கிறோம்? நாம் பின்பற்றுகிறோம். இந்த இயேசுனுடைய அடிச்சூடுகளை நாம் பின்பற்றுவோம். கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென். என்னுடைய ஆடியோ கரெக்டா இருக்கா பிரதர்? கரெக்டா இருக்குது. ஓகே ஓகே. ஆண்டவர் இந்த நாட்களிலே நமக்கு இந்த 2 நாட்கள் ஆன்லைன் கான்ஃபரன்ஸ் கொடுத்து அவர் கற்றுக் கொடுக்கிற எல்லா போதனைகளுக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். நேற்று காலையிலே இந்த ஆன்லைன் கான்ஃபரன்ஸ் கருத்தரங்கை நாம் ஆரம்பித்தோம், அடியெடுத்து வைத்தோம். ஒவ்வொரு அடியாக வைத்து இப்பொழுது இந்த இணையதள கருத்தரங்கின் கடைசிக்கு நாம் வந்திருக்கிறோம். ஆகவே நானும் அந்த லக்கை பற்றி, கடைசி சேருமிடத்தை பற்றி பேசலாம் என்று எண்ணுகிறேன். இந்த உலகத்திலே வாழ்கிற நாம் எதற்காக நாம் வாழுகிறோம்? எதற்காக நாம் அடியெடுத்து வைக்கிறோம்? இயேசுவின் அடிச்சூடை பின்பற்றி எங்கே நாம் செல்ல போகிறோம்? அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நான் இப்பொழுது ஒரு சிறு வீடியோவை உங்களுக்கு காண்பிக்கிறேன். அது 1 அல்லது 2 நிமிடங்கள். அதை நாம் பார்த்துவிட்டு நாம் தொடர்ந்து செய்திக்குள்ளாய் நாம் கடந்து செல்வோம். இது தவழுகிற குழந்தைகளுக்குள்ளே ஓட்டப்பந்தயம். அங்கே லக்கு இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இந்த 6ஆம் நம்பர்காரன் காலையும் கையும் தூக்கி விட்டு பைல்வானை போல நான் போகிறேன் என்று சொல்கிறான், டாட்டா காண்பிக்கிறான். ஆனால் திரும்பவும் ஆரம்பித்த இடத்துக்கே வந்து விடுகிறான். அநேக பிள்ளைகள் ஆரம்ப கோட்டிலிருந்து ஒரு அடி 2 அடி அங்கேயே விளையாடி நேரத்தை விரயமாக்கி விடுகிறார்கள்.
அவர்களால் சேருமிடத்தை அடைய முடியவில்லை. ஆனால் இந்த 6ஆம் நம்பர்காரன் முதல் ஆளாக சேருமிடத்தை நெருங்குகிறான். அங்கே பல கவர்ச்சியான காரியங்களெல்லாம் காண்பிக்கும் பொழுது சேருமிடத்தை அடையாமல் பக்கத்திலே வந்து நின்று விடுகிறான். இப்பொழுது பின்னால் என்ன இருக்கிறது என்று சொல்லி சாத்தான் சும்மா விடுவதில்லை. சாத்தான் பின்னால் பல கவர்ச்சிகளை காண்பிக்கிறான். அவ்வளவுதான், பின் திரும்பி விட்டான். பின் திரும்பி பழைய வாழ்க்கையை மேல் என்று சொல்லி அவன் ஆரம்ப இடத்துக்கே போக முடியாய் அவன் முயற்சி செய்கிறான். ஆரம்பித்த மற்றவர்கள் எல்லாரும் எங்கே? எல்லாரும் அங்கங்கே விளையாண்டு கொண்டு பாதி வழியிலே வந்து இவர்கள் இருவருக்கும் நல்ல ஒரு ஃபெலோஷிப். ஆனால் சேரும் இடத்தையும் அந்த ஓட்டத்தையும் மறந்து விட்டார்கள். இங்கே இந்த 5, 6 2 பிள்ளைகளும் சேரும் இடம் கிட்ட வரைக்கும் வந்து விட்டார்கள், பேக் அடித்து விட்டார்கள். எத்தனை முறை நாம் இதுபோல நாம் நம்முடைய வாழ்க்கையில நேர்ந்திருக்கிறது பிரியமானவர்களே. கிட்ட போய்விட்டு இயேசுவை போல பாடுகளா எனக்கு வேண்டாம், இது இல்லையா எனக்கு வேண்டாம், எனக்கு கனம் குறைவாய் கிடைக்கிறதா எனக்கு வேண்டாம், என்னை கண்டுகொள்ளவில்லையா எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம் என்று சொல்லி பின்வாங்கி வந்து விடுகிறார்கள். ஆனாலும் அதிலே பாருங்கள், இதிலே பாடுகள் கஷ்டங்கள் என்னால் தாங்க முடியாது என்று அழுது பின்னிட்டு போகிறவர்கள் இருக்கிறார்கள். எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம், நான் உலகத்துக்குள்ளே போய்விடுகிறேன் என்று சொல்லி போய்விடுகிறார்கள். அப்படியும் இருக்கிறார்கள். ஆனால் இவன் 5வது இருக்கிறவன் அவன் வந்து விட்டான். அந்த குழந்தை வந்து விட்டது லக்குக்கு. ஒரே ஒரு குழந்தை லக்கை அடைந்து விட்டது. ஆட்டமும் அதோடு கூட முடிந்து விட்டது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில இதை நாம் ஒப்பிட்டு பார்ப்போம். எவ்வளவு இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்திலே ஆவிக்குரிய குழந்தைகள் மலிந்து கிடக்கிறதை பார்க்கிறோம். ரட்சிக்கப்பட்டு விட்டேன், அதாவது இந்த போட்டியில பங்கு பெறுவதற்கு ஒரு விளம்பரம் கொடுப்பார்கள். அந்த விளம்பரத்திற்கு இவர்கள் பார்த்து அதில் தங்களை பெயரை கொடுத்து பதிவு செய்து அந்த குறிப்பிட்ட நாளிலே குறிப்பிட்ட நேரத்திலே அந்த போட்டிக்கு வந்து விடுகிறார்கள். வந்துவிட்டு ஆரம்ப அந்த லைன் கோட்டிலே வந்து ரிப்போர்ட் பண்ணி விடுகிறார்கள். அது எதற்கு ஒப்பா இருக்கிறது என்று சொன்னால், நாம் எல்லாரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த அழைப்புக்கு கீழ்ப்படிந்து அழைப்பை ஏற்று தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் நம்முடைய பேர் அந்த பதிவில் எழுதப்பட்டிருக்கிறது. பேர் எழுதப்பட்டவர்களாய் நாம் வந்து இந்த ஆரம்பத்தை ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஓட்டத்தை ஆரம்பிக்கிறோம். ஆனால் பலர் இந்த ஓட்டத்தை ஆரம்பித்து ஒரு சில மைல்கள் போன உடனே, ஒரு சில அடிகளை பின்பற்றி வைத்த உடனே எதற்காக நாம் இந்த ஓட்டத்தில் சேர்ந்திருக்கிறோம், இந்த நிகழ்ச்சியில் சேர்ந்திருக்கிறோம் என்பதை மறந்து விடுகிறார்கள். பின்னால் பெற்றோர்கள் காண்பிக்கக்கூடிய கவர்ச்சியான காரியங்களை பார்ப்பதும், அங்குள்ள அழகை பார்ப்பதும், அட்ராக்ஷனை பார்ப்பதும், இதிலேயே அவர்கள் திளைத்து விடுகிறார்கள். சேருமிடத்தை, லக்கை அவர்கள் மறந்து விட்டார்கள். ஆகவே தேவனுடைய உள்ளம் எவ்வளவாய் துக்கப்படும். சரி, உலகத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களை நாம் மறந்து விடுவோம். நம்முடைய சபையில நாம் எப்படி இருக்கிறோம் பிரியமானவர்களே? தேவனுடைய அடிச்சோட்டிலே நாம் நடக்கிறோம். நடந்து நாம் எங்கே போக போகிறோம்? அந்த லக்கு நாம் அந்த லக்கை பார்த்திருக்கிறோமா? அந்த லக்கை உணர்ந்திருக்கிறோமா? அந்த சேருமிடம் என்ன என்பதை அறிந்திருக்கிறோமா? சகோதரர் ஜாக் அவர்களும் பலமுறை ரோமர் 8, 28, 29 வசனங்களை சொல்லி ப்ரீ டெஸ்டினேஷன் என்று சொன்னால் சேருமிடம். அந்த சேருமிடம் என்றால் அந்த 29ஆம் வசனம் ரோமர் 8, 29 வாசிக்கிறோம், நாம் அவருடைய சொந்த குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் மறுரூபமாக்க முடியாய். அதுதான் அந்த சேருமிடம். நாம் இந்த சேருமிடத்தை குறித்து சமீபத்திலே நான் ஒரு வசனத்திலே அதிகமாக நான் உணர்வடைந்தேன். சங்கீதம் 106, 24. சங்கீதம் 106, 24. இங்கே அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டுடைய வார்த்தையை விசுவாசியாமல் இச்சிக்கப்படத்தக்க தேசத்தை அசட்டை பண்ணினார்கள். இச்சிக்கப்பட என்ற வார்த்தை ஒருவேளை நமக்கு இச்சை என்று கேட்டு அது வேறு விதத்தில் துணிக்கலாம். ஆனால் அது என்ன தேசம் என்று சொன்னால், ஆங்கிலத்திலே பிளசன்ட் லேண்ட், இன்னொரு வெர்ஷன்லே ப்ராமிஸ்ட் லேண்ட், இனிமையான தேசம், மகிழ்ச்சியான தேசம், இன்பமான தேசம், பாலும் தேனும் ஓடுகிற தேசம். இதைத்தான் தேவன் அவர்களுக்கு வாக்கு பண்ணினார். ஆனால் அந்த ஜனங்களோ இச்சிக்கப்படத்தக்க அந்த பிளசன்ட் லேண்ட் அதை அசட்டை பண்ணினார்கள், அசட்டுத்தனமாக எண்ணினார்கள். டிஸ்பைஸ்ட் த டெஸ்டினேஷன். சேரும் இடத்தை, எந்த இடத்துக்கு தேவன் நம்மை கொண்டு போய் நிறுத்த போகிறார், இந்த அடிச்சோடை எடுத்து வைத்து 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 மறுரூபமாகி நாம் ஒன்றை அடைகிறோம். ஆண்டவருடைய சாயலை அடைகிறோம். பரிசுத்தம், தாழ்மை, தூய்மை,
இது போன்ற சாயலை அடைகிறோம். இயேசுவின் அடிச்சுவட்டை பின்பற்றுவது என்பது சீஷத்துவம், ஒபீடியன்ஸ், சப்மிஷன், சீஷத்துவம். இதன் மூலமாக நமக்குள்ளாக ஒரு சுத்திகரிக்கப்படக்கூடிய வேலை நடந்து கொண்டே இருக்கிறது. நம்முடைய நேச்சர், நம்முடைய திவ்ய சுபாவமே மாறிக்கொண்டே இருக்கிறது. எதற்கு ஒப்பாக என்று சொன்னால் தெய்வீக சாயல், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய சாயல். அதுதான் நம்முடைய லக்கு. நம்முடைய வாழ்க்கையிலே அந்த லக்கை நாம் எண்ணி பார்க்கிறோமா? ஆண்டவரே, நம்மை போல மாறணும் ஆண்டவரே, இயேசுவை போல மாறுவோம் என்ற பாடலை நாம் பாடுகிறோம். ஆனால் உண்மையாலுமே உள்ளத்திலே அதை வாஞ்சிக்கிறோமா, விரும்புகிறோமா, அதை நாம் நேசிக்கிறோமா என்று நாம் கேட்டு பார்க்க வேண்டும். நாம் என்னாகும் 14ஆம் அதிகாரம், நான் முதல் வசனத்தை நாம் வாசித்தோம். அவர்கள் they despised the destination. ஆங்கிலத்தில் இந்த 2 வார்த்தைகள் அருமையாய் சொல்லப்பட்டிருக்கிறது. despised the destination. சேரும் இடத்தை அவர்கள் அசட்டை பண்ணினார்கள். என்னாகமம் 14ஆம் அதிகாரத்திலே ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். என்னாகமம் 14:31. அவர்கள் ஏன் அசட்டை பண்ணினார்கள் என்று இங்கே வாசிக்கிறோம். கொள்ளையாவார்கள் என்று நீங்கள் சொன்ன உங்கள் குழந்தைகளையோ நான் அதிலே பிரவேசிக்க செய்வேன், நீங்கள் அசட்டை பண்ணின தேசத்தை அவர்கள் கண்டறிவார்கள். அதே போல நடந்தது. இந்த புறப்பட்ட முதல் சந்ததி யோசுவா காலேபை தவிர மீது யாரும் அந்த தேசத்தை அடையவே இல்லை. தேவன் வாக்கு பண்ணின கானான் தேசத்தை சுதந்திரிக்கவே இல்லை. ஆனால் அடுத்த சந்ததியினர் அவர்கள் அந்த தேசத்துக்குள்ளாக சென்றார்கள். ஆனால் அந்த சந்ததியை குறித்து என்ன சொல்லுகிறார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள்? இவர்கள் கொள்ளையாவார்கள். 3ஆம் வசனம், இதே அதிகாரம் 3ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். நாங்கள் பட்டயத்தால் மடியும் படிக்கும், எங்கள் பெண்ஜாதிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாகும் படிக்கும் கர்த்தர் எங்கள் தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன? பயம். லக்கை அடையாதபடி, லக்கை டிஸ்பைஸ் பண்ண, லக்கை சேருமிடத்தை அசட்டை பண்ணுவதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் பயம் மேலிடுகிறது. பயத்தின் மூலமாக அவிசுவாசம் மேலிடுகிறது. நம்முடைய வாழ்க்கையில நாம் பயப்படுகிறோமா? எதிர்காலத்தை குறித்த பயம், தனிமை என்ற பயம், எனக்கு என்ன ஆகுமோ என்ற பயம், என் வேலை போய்விடும் என்ற பயம், இது போன்ற அநேக பயங்களை கொடுப்பது சாத்தான். கொடுத்து அவனுடைய நோக்கம் என்னவென்றால் எப்படியாவது அவர்கள் சேரும் இடத்தை சிந்திக்கவே கூடாது, இயேசுவை போல மாற வேண்டும் என்றதான தரிசனம் அவர்களுக்கு ஒரு காலம் இருக்கக்கூடாது என்பதற்காக அவன் வேலை செய்து கொண்டிருக்கிறான். நாம் ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே சேருமிடத்தை போய் சேராதபடிக்கு அலைந்து கொண்டே இருப்பது என்பது அது தேவனுடைய ஆசீர்வாதம் அல்ல. அந்த நாட்களிலே காயினுக்கு அப்படிப்பட்ட ஒரு தண்டனையை தேவன் கொடுத்தார். நீ நிலத்தை பயிரிடும் போது அது தன் பலனை நீ கொடாது, நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பாய் என்றார். தேவனுடைய ஆசீர்வாதம் இல்லாத ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை என்னவென்றால் ஒரு ப்ராக்ரஸ், ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லாமல் எங்கே போகிறேன் என்றே தெரியாதபடி, ஏதோ ஞாயிற்றுக்கிழமையானால் சபைக்கு போக வேண்டும், கூட்டத்தில் உட்கார வேண்டும், கேட்க வேண்டும், வர வேண்டும், ஏதாவது கான்ஃபரன்ஸால் போக வேண்டும் என்று சொல்லி இப்படியே சுற்றி கொண்டே இருக்கக்கூடிய வாழ்க்கை, ஒரு எய்ம்லெஸ் லைஃப், ஒரு தரிசனமற்ற ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையிலே தேவனுடைய ஆசீர்வாதம் இல்லை என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே சேரிடும் இடம் என்ன என்பதை பேதுருவும் வர்ணிக்கிறார். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலேயும் 4ஆம் வசனத்திலேயும் நாம் வாசிக்கிறது என்னவென்றால், அவர் நம்மை அழைத்திருக்கிறார். ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்திரளினதுமன்றி. மெசேஜ் பைபிளே அல்லது ஆம்பிளி பைபிளே நீங்கள் பார்க்கும் பொழுது தேவனை பிரியப்படுத்த வேண்டும் என்று இருக்கக்கூடிய வாழ்க்கைக்கு அவர் சகலத்தையும் தருகிறார். இஃப் யூ வாண்ட் டு ப்ளீஸ் காட், தேவனை எப்படியாவது நான் பிரியப்படுத்தி வாழ வேண்டும் என்று நீங்கள் தீர்மானித்தால் இந்த ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் உள்ள யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்திரளினதுமன்றி என்று இருக்கக்கூடிய அந்த வார்த்தை அது எதை காண்பிக்கிறது என்றால், இந்த திவ்ய வல்லமை எல்லாவற்றையும் கொடுக்கிறது என்று சொன்னால் நான் தேவனை பிரியப்படுத்த வேண்டுமே என்கிற ஒரு வாழ்க்கை இருக்குமானால் தேவன் அதற்கு வேண்டிய எல்லாவற்றையும் அவர் நமக்கு தருகிறார். 4ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், நாம் இந்த உலகத்திற்கு நம்முடைய முதுகை திருப்ப வேண்டும். ஒரு ஜாக்கருடைய செய்தியிலே நாம் கேட்டோம், மனம் திரும்புதல். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு முறையும் நாம் இழுக்கப்படுகிறோம், உலகத்தை பார்க்கும்படி, உலகத்தினுடைய சொகுசை பார்க்கும்படி, உலகத்தினுடைய கனம், மகிமை, ஸ்தானம், பணம், இவைகள் எல்லாம் உலகம் தருகிறது. அதற்கு பார்க்கும்படி நாம் திரும்புகிறோம். ஏன் அதை தருகிறது உலகம்? நாம் எப்படியாவது சேரும் இடத்தை போய் அடையக்கூடாது, நம்முடைய லக்கை அடையக்கூடாது என்பதனாலே இந்த உலகம் நம்மை சோதிக்கிறது. ஆகவேதான் நாம் 1 யோவான் 5ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம், உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்தால் இடத்திலே பிதாவுடைய அன்பு இல்லை. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இவைகள் எல்லாம் ஏன் நம்மை சோதிக்கிறது என்று சொன்னால் ஒரே ஒரு எய்ம், இவன் சேருமிடத்தை போய் அடையக்கூடாது. இவளெல்லாம் உலகத்தில் உண்டானவைகள், பிதாவினால் உண்டானவைகள் அல்ல.
ஆகவே நமக்கு சேருமிடத்தை போய் சேராதபடிக்கு நம்மை திசை திருப்புகிற காரியம் இந்த உலகம். ஆகவே தான் 17ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், உலகமும் அது நிச்சயம் ஒழிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் என்று நாம் வாசிக்கிறோம். மோசையை குறித்து எபிரேயரிலே நாம் வாசிக்கிறோம். மோசையை குறித்து வாசிக்கும் பொழுது அவன் இந்த உலகத்தை அவன் டிஸ்பைஸ் பண்ணினான். பார்வோனுடைய குமாரனுடைய மகன் என்னும் போதே வெறுத்தான். எகிப்தின் பொக்கிஷத்தெல்லாம் வெறுத்தான். ஒரே ஒரு வாஞ்சை, தேவனுடைய பிள்ளைகளோடு கூட நான் சேர்ந்து துன்பம் அனுபவிக்க வேண்டும். அதான் அவனுடைய வாஞ்சை. இன்றைக்கு நம்முடைய வாஞ்சை என்னவா இருக்குது பிரியமானவர்களே? மோசே சேருமிடத்தை அவ்வளவாய் அவர் கனம் பண்ணினார். ஆகவேதான் பவுலும் சொல்லுகிறார், இந்த உலகம் என்று சொல்லும் பொழுது இந்த உலகம் எனக்காக சிலுவையில் அறைந்திருக்கிறது. அப்பவும் பவுலுக்கு திருப்தி இல்லை. நான் உலகத்துக்காக சிலுவையில் அறைந்திருக்கிறேன், ரெண்டையுமே போட்டு விட்டார். நான் இந்த உலகம் எனக்காக சிலுவையில் அறைந்திருக்கிறது என்று சொல்லும் பொழுது கொஞ்சமாவது இந்த உலகம் என்னை சுவைத்து விடக்கூடாது, ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் இருக்கக்கூடிய உயிரை வைத்து இந்த உலகம் என்னை சுவைத்து விடக்கூடாது என்பதற்காக நானும் இந்த உலகத்துக்காக சிலுவையிலே அறைந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். பவுலும் அதை சொல்லுகிறார். பவுல் ரோமருக்கு எழுதும்போதும் சொல்லுகிறார், இந்த உலகத்தின் ஒத்த வேஷம் தெரியாமல், இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மை, பிரியம், பரிபூர்ணமான சித்தம் அது என்னவென்றால் நாம் இயேசுவை போல மாறுவது, தேவனுடைய குமாரனை போல மாறுவது, மறுரூபமாவது, அதுதான் தேவனுடைய பரிபூர்ண சித்தமாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து எப்படி தன்னுடைய சேருமிடத்தை அவர் மதித்தார்? நாம் இவ்வளவு நேரம் பார்த்தோம், இஸ்ரவேல் ஜனங்கள், எகிப்திலிருந்து புறப்பட்ட ஜனங்கள், அவர்கள் இச்சிக்கப்படத்தக்க அல்லது இனிமையான, மகிமையான, இன்பமான, ஆசீர்வாதமான, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை அவர்கள் அசட்டை பண்ணினார்கள், அசட்டுத்தனமாக எண்ணினார்கள். இட் இஸ் a rejection in the heart. அசட்டை என்று சொன்னால் ஏதோ போதுமான மதிப்பு கொடுக்கவில்லை என்று அர்த்தம் அல்ல. இருதயத்தில் அதை தள்ளினார்கள். எந்த அளவுக்கு தள்ளினார்கள் என்று சொன்னால், அங்கே உள்ளே போங்கள் என்று சொல்லக்கூடிய மக்களை கல்லெடுத்து எரியும்படிக்கு அதை வெறுத்தார்கள். எவ்வளவாய் ஒரு அவிசுவாசம், இந்த பயம் ஒரு கிரியை அவர்களுக்குள்ளாக செய்து விடுவதற்கு அவர்கள் அனுமதித்து விட்டார்கள். பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவரை எந்த பயம் எனக்குள்ளே வேலை செய்வதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன். நோ என்ட்ரி போர்ட் ஃபார் டிஸ்கரேஜ்மெண்ட், ஃபார் ஃபியர், ஃபார் அன்பிலீஃப். அவிசுவாசத்துக்கும் சோர்வுக்கும் பயத்துக்கும் எப்பொழுதும் எனக்கு ரெட் லைட் தான். நோ என்ட்ரி, இந்த வழியா நீ பிரவேசிக்கவே கூடாது. பிகாஸ் மென் ஆர் அட் ஒர்க். ஆட்கள் வேலை செய்ய என்பது போல எனக்குள்ளே ஆவியானவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார். ஆவியானவர் எனக்குள்ளாக இயேசுவை உருவாக்கி கொண்டிருக்கிறார். இவங்களெல்லாம் உள்ள விட்டனா அந்த வேலை தடைபட்டு விடும். நோ என்ட்ரி போர்ட், ரெட் லைட், நோ என்று சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். எபிரேயர் 12ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம் 2ஆம் வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதல் வசனத்திலே அவர் சொல்கிறார், நமக்கு நியமித்த ஓட்டத்திலே பொறுமையோடே ஓடக்கடுவோம் என்று நாம் வாசிக்கிறோம். இதிலே நாம் வாசிக்கும் பொழுது பொறுமையோடே என்று வாசிக்கும் பொழுது நாம் தவறாய் விளங்கிக் கொள்கிறோம். பரவாயில்லப்பா, பொறுமையா ஓடலாம், ஒன்றும் அவசரம் இல்லை. ஆனால் அந்த பொறுமை என்ற வார்த்தை அந்த அர்த்தத்திலே பயன்படுத்தப்படவில்லை. ஆங்கிலத்திலே பார்க்கும் பொழுது ரன் வித் என்டியூரன்ஸ், எதிர்ப்பை தாங்கும் சக்தியோடு கூட ஓடுவோம். நீங்கள் அந்த ஓட்டத்திலே ஓடும் பொழுது பல எதிர்ப்புகள் வரும், பல கவர்ச்சிகள் வரும். அதையெல்லாம் தாங்குவதற்குள்ள எதிர்ப்பு சக்தியோடு ஓடுவோம். இம்யூனிட்டி பவர், எந்த வியாதி வந்தாலும் அந்த இம்யூனிட்டி பவர் அந்த வியாதியை மேற்கொள்ளுகிறது. அதே போல உலகத்தின் கவர்ச்சி, கண்களின் இச்சை, அசுத்தமான காட்சிகள், மொபைல்லே பார்க்கக்கூடிய போனோகிராஃபியினுடைய சோதனை, தவறான ரிலேஷன்ஷிப், இளம் வாலிபர்கள் கெட்டு போகிறார்கள். 18 வயசு 17 வயசு இவங்க மொபைல்ல பேரண்ட்ஸ் ஓப்பன் பண்ணலாம், ஆனா சீக்கிரட்டா ஒரு லாக் போட்டிருக்காங்க, அது யாருக்கும் தெரியாதான். அந்த சீக்கிரட் லாக் ஓப்பன் பண்ண இவங்களுடைய உலகம். எவ்வளவாய் பிசாசு வஞ்சிக்கிறான். பெற்றோர்களே, நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த நாளிலே நாம் கேட்டோம், ரோமர்ல இருக்கக்கூடிய பாவங்களிலே ஒன்று பெற்றோருக்கு பயப்படாத பிள்ளைகள், தகப்பனையும் தாயும் கனமண்ணாத பிள்ளைகள். நம்முடைய பிள்ளைகளை அப்படி விட்டுவிடக்கூடாது. நாம் அவளுக்கு சரியாக நாம் கற்றுக் கொடுப்போம். ஆகவே பொறுமையோட ஓடக்கூடுவோம் என்று சொன்னால் எல்லா எதிர்ப்பு சக்தியோடு நாம் ஓடக்கிடுவோம். இயேசு எப்படி ஓடினார்? அப்படிதான் ஓடினார். அவருக்கு இருந்த அந்த டெஸ்டினேஷன், இயேசுக்கு பிதானுடைய சாயல் அவருக்கு ஏற்கனவே இருந்தது. ஏனால் அவர் தேவனுடைய சாயலின் அவர் தற்சுரூபமாக இருக்கிறார் என்று எபிரேயரிலே வாசிக்கிறோம். ஆனால் அவருக்கு இருந்த சந்தோஷம், நான் பிதாவோடு கூட இருக்க வேண்டும், பிதாவோடு கூட அந்த ஐக்கியத்திலே நான் அவரோடு கூட இருக்க வேண்டும். அதுதான் 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், எபிரேயர் 12:2, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். தமக்கு முன் வைத்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை காட்டிலும் அந்த சந்தோஷம் பெரிதாய் எண்ணினார், சிலுவையை காட்டிலும் அந்த சந்தோஷத்தை பெரிதாய் எண்ணினார். ஆகவேதான் அதை சகித்தார். இந்த வசனத்தையும் 1ஆம் வசனத்திலே பொறுமையோடு என்ற வார்த்தையும் நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள். இந்த சகிப்பு இதே ஸ்பிரிட்ல தான் அந்த வார்த்தையும் போடப்பட்டிருக்கிறது. நாம் ஓடும்பொழுது அந்த சகிப்பு தன்மையோடு கூட ஓட வேண்டும், எதிர்ப்பு சக்தியோடு கூட நாம் ஓட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இப்படி நாம் இந்த லக்கை நோக்கி ஓடும் பொழுது
சவாலை நோக்கி ஓடும் பொழுது நமக்கு பல சவால்கள் இருக்கிறது. ஆண்டவராய் இயேசுவை போல நான் மாற வேண்டும். நாம் இதற்கு முந்தின செய்தியில சகோதரர் விக்டர் அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள். சத்துருவை நேசிப்பது, நிந்திக்கிறவர்களுக்காக, துன்பப்படுத்துறவர்களுக்காக ஜெபிப்பது, எவ்வளவு ஒரு மாற்றம் பாருங்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆவிக்குரிய உலகம் ஆசீர்வாதத்துக்காக ஆண்டவரத்திலே வாருங்கள் என்று கேட்கிறது. உலகத்தார் என்ன நினைக்கிறார்கள்? ஓ, ஏதோ ஆண்டவர் ஆசீர்வாதம் கொடுக்கிறார், அதுக்காக தான் போகிறாள் என்று சொல்லி. ஆனால் ஆசீர்வாதமும் இல்லை, எந்த ஒரு பலனும் இல்லை, உபத்திரவம் தான், அவமானம் தான், சிலுவைதான். என்றாலும் நாம் இயேசுவை பின்பற்றுகிறோமா என்று சொன்னால் உண்மையாலுமே அந்த தேவன் மெய்யான தேவன் என்பதை இந்த உலகம் காணும். நாம் எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த சேருமிடத்தை நோக்கி நாம் ஓடுகிறோம் அல்லவா, இந்த ஓட்டம், பொறுமையோட ஓடுகிற ஓட்டம், அல்லது இயேசுவின் அடிச்சூடுகளை நாம் பின்பற்றி போகிற இந்த வாழ்க்கையிலே நாம் எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள், ஒரு 5 சவால்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது சவால் இங்கே நான் வாசிக்கிறோம் 3-4 வசனங்கள். 4ஆம் வசனத்திலே, பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதிலே ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. பாவம் ஒரு சோதனை தான். பாவம் செய்யும்படியாக, பொய் சொல்லும்படியாக, அல்லது பெருமை அடையும்படியாக, கோபப்படும்படியாக, எரிச்சல் அடையும்படியாக, வெறுக்கும்படியாக எத்தனையோ பாவங்கள், பாவம் பாரமானவைகள் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிறது, நம்மளை விழச் செய்யும்படியாக. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அந்த சகிப்புத்தன்மை, எதிர்ப்பு சக்தி, எதிர்ப்பை தாங்கும் சக்தியோடு கூட நீங்கள் போராடுங்கள். இன்னும் நீங்க யாருக்குமே ரத்தம் சிந்தலையே, அது பெரிய போராட்டமே இல்லையே என்று சொல்லி அந்த எபிரேயருக்கு எழுதினவர் சொல்லுகிறார். ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் போராடுங்கள். பாவம். அதுக்கு முன்பாக முந்தின வசனத்திலே நான் வாசிக்கிறோம், இளைப்படைந்து, 3வது வசனம், நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களிலே சோர்ந்து போகாதபடிக்கு. இதுதான் முதல் சவால். 2வது சவால் நான் சொன்னது போல பாவம். முதல் சவால், இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை வாழும் பொழுது களைத்து போகிறோம், இளைத்து போகிறோம். இளைப்பு என்று சொன்னால் மூச்சு வாங்குதல். ஐயோ, என்னால் முடியல பிரதர், ரொம்ப கஷ்டமா இருக்கு பிரதர், இந்த வாழ்க்கை வேண்டாம் பிரதர் என்று சொல்லி இளைப்பு வந்து விடுகிறது. சோர்ந்து போய் விடுகிறோம். வேண்டாம் பிரதர், நான் சோர்ந்து போயிட்டேன் பிரதர், எனக்கு நம்பிக்கையே இல்லை பிரதர். இதுதான் வரக்கூடிய முதல் சவால். அநேக வாலிபர்கள் அப்படி பேசுகிறதை நான் கேட்டிருக்கிறேன். நானும் வாலிப வயதிலே இருந்தபொழுது இந்த சவாலை சந்திருக்கிறேன். அதேரியம், சோர்வு, டிஸ்கரேஜ்மெண்ட். ஏற்கனவே சொன்னது போல நோ என்ட்ரி போர்ட். நான் ஒரு காலம் நான் டிஸ்கரேஜ் ஆகவே மாட்டேன். இதற்கு என்ன தீர்வு என்று சொன்னால், அதே வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்மாக்களிலே சோர்ந்து போகாதபடிக்கு பாவிகளால் செய்யப்பட்ட விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய இயேசு அல்ல, விபரீதங்களை சகித்தாரே அந்த இயேசுவை நீங்கள் தியானியுங்கள், அவரை நினைத்துக் கொள்ளுங்கள். அதுதான் சொல்யூஷன், சோர்ந்து போகாமல் இருப்பதற்கு. லார்ட் ஷோ மீ த கிராஸ். இந்த இப்படிப்பட்ட தேவனை இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு விலகி விட்டீர்களே, உங்கள் கண்களுக்கு முன்பாக பிரத்யட்சமாய் தரிசனம் பண்ணாரே, அந்த சிலுவையின் தரிசனம் நம்முடைய கண்களை விட்டு நீங்கக்கூடாது. அந்த கெத்சேமனின் தரிசனம், ஆண்டவரே எனக்காக நீ ஜீவனை கொடுத்தீரே கர்த்தாவே, ஒரு காலம் என் கண்களை விட்டு விலகக்கூடாது. ஆகவே தான் அதை நாம் தியானிக்க வேண்டும். அவரை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று வாசிக்கிறோம். அவர் நினைக்கும் பொழுது, ஆண்டவரே நான் படுகிற பாடலாம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, நான் ஏன் சோர்ந்து போக வேண்டும், நீர் எனக்காக முன்பாக போயிருக்கிறீர், இதே மாம்சத்திலே நீர் வந்து எனக்கு முன்பாக போயிருக்கிறீர் ஆண்டவரே, நீர் சகித்தீர், நீர் உம்மை பரிசுத்த ஆவியானவர் பலப்படுத்தினார், என்னையும் பலப்படுத்தும் என்று நாம் கேட்க வேண்டும். 2 சவால்களை பார்த்தோம், இளைப்பு, சோர்வு. 2வது பாவம். பாவத்துக்கு உள்ள சொல்யூஷன், நான் போராட வேண்டும், சோர்ந்து போகவே கூடாது. நீதிமொழியில வாசிக்கிறோம், நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் அவன் எழுந்திருப்பான். ஒரு ஆள் ஒரு தடவை விழுந்துட்டாரு, எந்திரிக்காம அப்படியே கடந்தாருன்னு எப்படி 2வது விழ முடியும்? ஆகவே அவர் ஒவ்வொரு முறையும் எழுதுகிற அப்படின்னால தான் விழுகிறார். அதனால நாம் சோர்ந்து போக வேண்டாம், விழுந்த உடனே எழுந்திருங்க. எத்தனை முறைனாலும் சரி எழுந்திருங்க. ஒருவர் சொன்னார், நீங்கள் விழுந்தது சாத்தானுக்கு கூட தெரியக்கூடாது, அவ்வளவு சீக்கிரமா எழுந்திரணும். அவன் என்னமோ ஆச்சு வந்து பார்த்தா தெரியல, பரவாயில்ல ஸ்ட்ராங்கா நிற்கிறாரே, ஓஹோ விழல போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு போயிடுவான். அவ்வளவு சீக்கிரமா எழுந்திருங்கள் என்று சொன்னால் அவ்வளவு சீக்கிரமா ஒப்புரவாகி விடுங்கள், ஆண்டவரத்தில் அறிக்கை செய்து விடுங்கள். 3வது காரியம், நமக்கு வரக்கூடிய சிக்ஷைகள். நாம் அதை குறித்து நாம் வாசிக்கிறோம். சிக்ஷை அற்பமாக என்ன வேண்டாம், ஆண்டவர் அன்பு கூறுவர்களுக்கு அவர் சிக்ஷையை கொடுக்கிறார். தவறாய் நாம் போகும்பொழுது, ஒரு பண கஷ்டத்தை கொடுத்தோ, அல்லது ஒரு வியாதியை கொடுத்தோ, ஒரு எதிர்பார்க்கிற காரியம் கிடைக்காமல் இருக்கிறதை கொடுத்தோ, ஏதோ ஒரு விதத்திலே ஆண்டவர் நம்மை சிக்ஷிக்கிறார். சிக்ஷிக்கும் பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை அறிந்து கொள்கிறோம். தகப்பன் சிக்ஷியாத புத்திரன் என்றோ என்று நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிக்ஷிக்கிறார், தாம் சேர்த்துக் கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லியிருக்கிற புத்திமதியை நீங்கள் மறந்தீர்கள். 10ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், அதே எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில்,
பெற்றோர் பிள்ளைகளுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிந்தித்தார்கள். ஆனால் இங்கே பாருங்கள், அந்த சேருமிடம், லக்கு, டெஸ்டினேஷன், அதை சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். இவரோ ஏன் சிச்சிக்கிறார்? அந்த பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை அவர் சிச்சிக்கிறார். ஆக இந்த சிச்சையை நாம் எப்படி எதிர்கொள்கிறோம்? பயப்பட வேண்டாம். அந்த சிச்சை வரும்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இந்த வசனத்திலே 9ஆம் வசனத்தில் அதற்குரிய சொல்யூஷன் இருக்கிறது. 9ஆம் வசனத்திலே அதனுடைய சொல்யூஷன் இருக்கிறது. நம்ம சிச்சிக்கும் பொழுது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க, பெற்றோருக்கு நம்ம பயப்பட்டோம், அப்பா அடிச்சிருவாங்களே, நம்ம இதை செய்யக்கூடாதுன்னு. இப்ப நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? ஃபியர் ஆஃப் காட் அண்ட் சப்மிஷன், இதுதான் நம்மை பாதுகாக்கும் சிச்சை நாட்களிலே. ஆண்டவரே, நான் உனக்கு பயப்படுகிறேன், ஆண்டவரே நான் உம்முடைய வழிகளுக்கு என்னை அப்படியே அர்ப்பணிக்கிறேன், ஆண்டவரே இது எனக்கு கிடைக்கலையா, உம்முடைய வழிகள் என்று சொல்லி கர்த்தாவே என்னை முற்றிலுமாக என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று நாம் சொல்ல வேண்டும். அடுத்து பெரிய ஒரு சவால் என்னவென்றால், தேவனுடைய கிருபையை நாம் இழக்கச் செய்வான் சாத்தான். தேவனுடைய கிருபை இழக்க செய்துவிட்டால் நாம் சேரும் இடத்தை போய் அடைய முடியாது. தேவனுடைய கிருபை இழக்க முடியாய் செய்வான். அதை நாம் 15ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு பிட்டர்னஸ், அது ஒருத்தருக்குள்ள ஒரு பிட்டர்னஸ், எல்டர் மேல ஒரு கசப்பு, சர்ச்சில் உள்ள சகோதரர் மேல ஒரு கசப்பு, அவ்வளவுதான். அந்த ஒரு கசப்பு, அல்லது சிஸ்டர்ஸ் மேல ஒரு சிஸ்டர் மேல இன்னொரு சிஸ்டருக்கு கசப்பு, அல்லது மாமனார் மேல மாமியார் மேல அந்த ஒரு கசப்பு உள்ள வந்துருச்சுன்னா அது அப்படியே வேறு விட்டுக்கிட்டே இருக்கும். நீங்க ஒரு சின்ன விதையை போட்டு பாருங்க, மேல ஒரு 2 இலை வர்றதுக்கு முன்னாடி 2 அடி வேர் போயிடும். வேர் ஆழமா சீக்கிரமா போயிடும், மேல மெதுவாக தான் வளரும். அந்த வேர் எங்கெங்கெல்லாம் போகுது, சர்ச் பில்டிங் கட்டியிருப்போம், அந்த சர்ச் பில்டிங்கே கிராக் ஆக்க வச்சிரும். இந்த வேர் எவ்வளவு கொடிய வேர் பாருங்க. கசப்பான வேர் வந்தால் அஸ்திவாரத்தையே அசைக்கத்தக்கதாக, உங்களுடைய சபையின் ஐக்கியத்தை அசைக்கத்தக்கதாக அது தீட்டுப்படுத்தும். ஆகவே ஆண்டவரே, நான் உங்களுடைய கிருபையை நான் இழந்து போகாதபடிக்கு நான் காத்துக்கொள்ளட்டும். அந்த கிருபை இழந்து போகாதபடிக்கு 28ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். எபிரேயர் 12:28, அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். இந்த கிருபையை பற்றி கொண்டால்தான் நமக்கு இருக்கக்கூடிய தேவ பயம் அங்கே இருக்கும், அந்த தேவ பக்தி அங்கே இருக்கும், தேவனுக்கு பிரியமாய் நாம் ஆராதனை செய்ய முடியும். பிசினஸ் லாங்குவேஜில் கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. ஒரு கடை வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு கஸ்டமர் வராரு. அந்த கஸ்டமர் ஒரு பொருளை வாங்கிட்டு சரி பரவாயில்ல இதான் கிடைச்சது என்று சொல்லி போய்விடுவார். அவர் சாட்டிஸ்ஃபைடு கஸ்டமர் இல்லை, ஏதோ பொருளை வாங்கி பயன்படுத்தணுமே, டிஸ்சாட்டிஸ்ஃபைடு கஸ்டமர். அடுத்த தடவை வேற கடை இருக்கான்னு தேடி பார்ப்பாரு. அடுத்த ஆள் சாட்டிஸ்ஃபைட், பரவாயில்ல நமக்கு நல்லா கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு ஒரு கஸ்டமர், சாட்டிஸ்ஃபைட் கஸ்டமர். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய பிஸ்னஸ் வேர்ல்டெல்லாம் சாட்டிஸ்ஃபைட் கஸ்டமர் எவ்வளோ பேர் கண்டுபிடிக்க மாட்டாங்க. தே வாண்ட் டு ஐடென்டிஃபை டிலைட்டட் கஸ்டமர்ஸ். எத்தனை பேர் நம்முடைய சர்வீஸ்னால நம்முடைய பொருட்களினால மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ் எவ்வளவு. ஆண்டவர் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். நீங்க ஆண்டவரிடத்திலே டிஸ்சாட்டிஸ்ஃபைடு பிலீவரா இருக்கிறீங்களா? நீங்க தேவனிடத்திலே ஒரு திருப்தி இல்லாத ஒரு தேவனுடைய பிள்ளையா இருக்கிறீர்களா? அல்லது பரவாயில்ல ஏதோ ஆண்டவர் எங்களுக்கு படி அளக்கிறார், எங்களுக்கு வேண்டியதை கொடுக்கிறார், பாதுகாக்கிறார், ஏதோ சபை எங்களுக்கு விசாரிக்குது பரவாயில்ல என்று சொல்லி ஒரு சாட்டிஸ்ஃபைட் கஸ்டமர் இருக்கிறீங்களா? அல்லது ஆர் யூ டிலைட்டட் கஸ்டமர்? இயேசு எப்படி இருந்தார் பிதாவினிடத்திலே? பிதா இயேசுவை பார்க்கும்பொழுது இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர்களை நான் பிரியமா இருக்கிறேன் என்று சொன்னார். God is much delighted. அவர் எவ்வளவு சந்தோஷமுள்ளவராக இருந்தார். அப்படி தேவனுக்கு மகிழ்ச்சி வரக்கூடிய அளவுக்கு இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை நடந்து கொண்டது. ஆகவே இந்த கிருபையை நாம் பற்றி கொள்ளப்படுவோம் என்று நாம் வாசிக்கிறோம். இந்த கிருபையை பற்றி கொண்டால்தான் தேவ பயம், தேவ பக்தி, தேவனுக்கு நாம் பிரியமாய் ஆராதனை செய்ய முடியும். இந்த கிருபையை நாம் எளிதாக இழந்து விட முடியும். எப்பொழுது நான் பெருமை அடைகிறேனோ, எப்பொழுது நான் மன மேட்டுமை உள்ளே வருகிறதோ, எப்பொழுது ஐஎம் சம்படி என்று நினைக்கிறேனோ, இந்த கை கட்டின மகா பாபிலோன் என்று நேபுகாத் நேச்சார் சொன்னார்லவா, என்றால் ஒரு பூமியே பார்த்து தன்னுடைய ராஜ்யத்தையே பார்த்து பார்த்து தன்னுடைய பொண்ணு வெளியே பார்த்து 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 வாழ்ந்து விட்டார். ஆனால் 7 வருடம் மிருகத்தை போல வாழ்ந்த பிறகுதான் அவர் பரலோகத்தை பார்க்கிறார். பரலோகத்தை பார்க்கும் பொழுது தானியேல் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், என் புத்தி எனக்கு திரும்ப வந்தது. அருமையான சகோதர சகோதரிகளே, நமக்கு புத்தி திரும்ப வந்திருக்கலாம், ஆனால் அந்த புத்தி அங்கேயே தங்கியிருக்க வேண்டுமானால் தொடர்ந்து நாம் பரலோகத்தை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த உலகத்தை பார்க்க வேண்டாம். இந்த உலகமும் உலகத்தின் அட்ராக்ஷன்ஸ், கவர்ச்சிகள், இந்த உலகம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பல பல பெரிய பெரிய காரியங்கள், அதெல்லாம் பரலோகத்தை பார்க்கும் பொழுது எனக்கு சிறிதாய் தோன்றும், மங்களாய் தோன்றும். ஆண்டவரே, உடைய ராஜ்யத்தினுடைய மகிமையை பார்க்க முடியாய் என் கண்களை பிரகாசித்தருளும் ஆண்டவரே. ஆகவேதான் பவுலும் ஜெபிக்கிறார், இவருடைய கண்கள் சாத்தான் குருடாக்கி விட்டான், தேவனுடைய முகத்தில் உள்ள மகிமின் அறிவாகி அந்த ஒளியை பார்க்க கூடாதபடிக்கு
ஆண்டவரே, நான் உம்முடைய மகிமையை நான் பார்க்கட்டும், என்றால் அந்த மகிமை நான் அடையப் போகிறேன், அந்த திவ்ய சுபாவத்தை நான் அடையப் போகிறேன் என்று நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம். தேவன் நம் ஒவ்வொருக்கும் உதவி செய்வாராக. ஆண்டவரே, இந்த சவால்களை மேற்கொள்ளும்படியாக எனக்கு கிருபை செய்யும். நான் ஒரு காலம் சேரும் இடத்தை நான் மறந்து விடக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்களைப் போல லெட் மீ நாட் டிஸ்பைஸ் த டெஸ்டினேஷன். அந்த டெஸ்டினேஷனை நான் மதிக்கட்டும். ஒரே ஒரு காரியத்தை நான் விட்டுவிட்டேன். அதாவது இந்த எபிரேயர் 12ஆம் அதிகாரத்திலே இன்னொரு காரியம், நாம் சேரும் இடத்தை மறக்காமல் இருப்பதற்குரிய காரியம் நாம் கீழே வாசிக்கிறோம். மோசேயினுடைய காலத்திலே ஆண்டவர் பேசினால் ஜனங்கள் பயந்தார்கள் என்று சொன்னால், அங்கே பூமி அதிர்ச்சி போன்ற காரியங்கள், பயங்கர சப்தம், பயந்தார்கள். அதைத்தான் நாம் 19ஆம் வசனத்தில் 20ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். மோசேயும் சொல்லுகிறார் 21ஆம் வசனம், நானும் மிகவும் பயந்து நடுங்குகிறேன் என்று சொல்லத்தக்கதாக அந்த காட்சி அவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது. ஆனால் இப்பொழுது நாம் எங்கே வந்திருக்கிறோம்? நாம் 20ஆம் வசனத்தில் 22ஆம் வசனத்தில் வாசிக்கிற போல, நீங்கள் சீயோன் மலையத்தில் வந்திருக்கிறீர்கள், ஜீவனுள்ள இதனுடைய நகரமாக எருசலேமில் வந்திருக்கிறீர்கள் என்று சொல்லி கீழே நாம் வாசிக்கிறோம். 24ஆம் வசனத்திலே புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுனிடத்திலே நாம் வந்திருக்கிறோம். இயேசுனுடைய அந்த ரத்தத்தின் சமீபத்திலே வந்திருக்கிறோம். எபேசியரை வாசிக்கிறோம் 2ஆம் அதிகாரத்திலே, அந்த இயேசுவின் ரத்தத்தினாலே நீங்கள் கிறிஸ்துவுக்கு சமீபமானீர்கள். அவை சமீபமானபடினாலே நாம் என்ன செய்வோம்? அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்போம். ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்கள் நம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, ஏனென்றால் பயப்பட்டார்கள். ஆனால் நாம் அப்படி அல்ல. இப்ப இந்த பயமெல்லாம் போய்விட்டது. தேவன் நம்முடைய தகப்பன், ஃபாதர். ஆகவே ஆண்டவரே, என்னோடு கூட இங்கே பேசுங்க. ஆண்டவரே, நீங்க பேசுற அந்த வார்த்தையை கத்தாவே நான் கேட்க பழகட்டும். அதுதான் 25ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். 15ஆம் வசனத்திலே கிருபையை எழுத போகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். ஆகவே தேவன் இந்த சவால்களை எதிர்கொள்ள முடியாய் தேவன் உதவி செய்வாராக. நாம் இளைப்படைய வேண்டாம், களைப்படைய வேண்டாம், சோர்வுடைய வேண்டாம். பாவத்தோடு கூட நாம் போராடுவோம். தேவனுடைய சிக்ஷையை பயத்தோடும் ஒரு அடங்குதலோடும் சப்மிஷனோடும் நாம் ஏற்றுக்கொள்வோம். கிருபையை நாம் பற்றிக்கொள்ளுவோம். தேவனுக்கு செவி கொடுப்போம் கடைசியா என்று நாம் பார்த்தோம். தேவன் தாமே இந்த புது ஆண்டிலே ஆண்டவர் நாம் சேரக்கூடிய அந்த லக்கை அதிகமாய் தியானிப்போம், விரும்புவோம், வாஞ்சிப்போம். அது போன்ற வசனங்களை தியானிப்போம். தேவன் தாமே நமக்கு இன்னும் அதிகமான வெளிச்சத்தை தருவாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை அழைத்த பெரிய அழைப்புக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, எங்களை நீர் தெரிந்து கொண்டதுக்காக உமக்கு நன்றி. உடைய சொந்த குமாரனுடைய சாயலை பெற்றுக்கொள்ள முடியாது எங்களை அழைத்திருக்கிறீர். அதற்கு வரக்கூடிய எல்லா தடைகளையும் ஆண்டவரே நாங்கள் மேற்கொண்டு, ஆண்டவரே, எல்லா எதிர்ப்பையும் தாங்கக்கூடிய சக்தியோடு இந்த ஓட்டத்தை ஓட எங்களை கிருபை செய்வீராக. ஒவ்வொருவரும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த உலகம் எங்களுக்கு பெரிதாய் தோன்ற வேண்டாம் ஆண்டவரே. நம்முடைய மகிமையை நாங்கள் பார்க்கட்டும். எங்கள் கண்களை பிரகாசியும், மனக்கண்களை பிரகாசிப்பியும் ஆண்டவரே. ஆவியானவரே, நீர் எங்களுக்கு உதவி செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமீன். பரலோக தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய திவ்யமான வார்த்தைகளுக்கு நன்றி ஆண்டவரே. ஆம் சாமி, நாங்கள் உம்மை வேதத்தில் ஆண்டவரே இயேசுவாகி உம்மை நாங்கள் காணும்படி எங்களுக்கு செய்த தயவுக்கு இரக்கத்துக்கு நன்றி ஆண்டவரே. சங்கீதங்களில், நீதிமொழிகளில், இன்னும் ஆண்டவரே தகப்பனே, உம்முடைய சுபாவத்தை நீர் உம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அந்த 30 வருடமாய் ஆண்டவரே தன் குடும்பத்திலும் வேலை ஸ்தலத்திலும் ஆண்டவரே உம்முடைய ஜீவியத்தில் நீங்கள் நடந்து கொண்ட விதங்களை குறித்து நாங்கள் உம்மை அறிந்து கொண்டோமே தகப்பனே. ஆமாம் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் ஆண்டவரே அப்படியாய் உம்மை பின்பற்றவும் உம்முடைய சுபாவத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் பரிசுத்த ஆவியானவரே நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யும் தகப்பனே. எங்களால் ஏதாவது ஆகும் என்று சொல்வதற்கு ஒன்றும் இல்லை ஆண்டவரே. லாய்க்கில்லாமல் ஆண்டவரே, தகுதி இல்லாமல் ஆண்டவரே உம்மிடத்தில் வருகிறோம் சாமி. பரிசுத்த ஆவியானவரே நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யும் சாமி. பரலோக தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆம் சாமி, எம்முடைய லக்கு குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் மாறும்படி எங்களை அழைத்திருக்கிற கர்த்தராகி இயேசுவே. ஆம் ஆண்டவரே, இருளிலிருந்து ஒளியை பிரகாசிக்க செய்த தேவன் ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துனுடைய முகத்திலுள்ள அந்த ஒளி எங்கள் இருதயங்களில் பிரகாசித்ததென்று வாசிக்கிறோமே ஆண்டவரே. ஆம் சாமி, அந்த ஒளி எங்களுடைய இருதயங்களிலும் எங்களுடைய வாழ்க்கையிலும் பிரகாசிக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகிறோம் தகப்பனே. ஆம் ஆண்டவரே, அந்த ஒளி எங்களுடைய வாழ்க்கையை மாற்றட்டும் ஆண்டவரே. எங்களுக்கு உதவி செய்யட்டும் ஆண்டவரே. இருள் நீங்கி போகட்டும் தகப்பனே. உம்முடைய பிரகாசம் எங்களுடைய இருதயங்களில் எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே அது தலை தோங்கி இருக்க உதவி செய்யும் சாமி. எங்களுடைய லக்கு உம்மை அடைந்து விட
உம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் நாங்கள் மாறிவிட பரலோக தகப்பனே எங்களுக்கு உதவி செய்யுங்க. அதற்கு தடையாக இருக்கிற எல்லாவற்றையும் நீக்கி போடுங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தைகளுக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்க. கூடி வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பேர்பராய் தனித்தனியாய் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் எல்லா விதத்திலும் ஆண்டவரே தகப்பனே விடுதலை பெற்று உம்மை சேவிக்கவும் உம்மை பற்றி கொள்ளவும் தங்கள் தனிப்பட்ட ஜீவியத்தில் உம்மை நேசித்து உமக்கென்று தங்கள் வாழ்க்கை வாழ ஆண்டவரே நீங்கள் உதவி செய்யும் சாமி. எல்லா தீமையிலிருந்தும் ஆண்டவரே லக்கை அடையாதபடி தடுக்கிற எல்லா கோணங்களிலிருந்தும் அவர்களுக்கு ஆண்டவரே நீர் விடுதலை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. தொடர்ந்து நீங்கள் உதவி செய்யும் அப்பா. தேவையோடு வந்திருக்கிற பாரத்தோடு வந்திருக்கிற ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீர் விடுவிப்பீராக ஆண்டவரே. தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அநேகர் வியாதிப்பட்டிருக்கிறார்கள், பலவீனமாக இருக்கிறார்கள் ஆண்டவரே. தகப்பனே ஒவ்வொருவரையும் நீங்கள் தொட்டு குணமாக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆம்சாமி, இருதயத்தில் குடும்பத்தில் பிரச்சனையோடு தேவையோடு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் விடுவிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் இன்றைக்கும் உயிரோடு ஜீவிக்கிறீரப்பா ஆண்டவரே. நான் மரித்தேன், இதோ சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி எங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கிற கர்த்தராகிய இயேசுவே, இப்போது உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை தொழுது கொள்கிறோம் ஆண்டவரே. உம்மீது நாங்கள் நம்பிக்கை வைக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்க ஐயா. தகப்பனே எங்கள் சபையை ஆசீர்வதிங்க, எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிங்க, ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க தாமி. முதியோர், பிள்ளைங்க, வாலிபர்கள், மூப்பர்கள் ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் தகப்பனே. நீங்கள் தொடர்ந்து அவர்களை வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்கப்பா. சபையை கட்டுங்க ஆண்டவரே, குடும்பங்களை கட்டுங்க ஆண்டவரே. எல்லாமே ஆண்டவரே உம்முடைய திருச்சித்தம் எங்கள் வாழ்க்கையில் செய்யப்படும்படி நீங்கள் உதவி செய்யும் சாமி. ஆண்டவரே இந்த நாளின் ஆகாரத்துக்காய் ஜெபிக்கிறோம். சமைத்த கரங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. நாங்கள் உமக்கென்று வாழ உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.